வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. காலச்சக்கரத்தின் 11வது ராசி லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய ராசி 11வது ராசி. அந்த 11ஆம் ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். மகர ராசி கும்பராசி இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா சனி பகவான். சனி பகவானுடைய ராசின்னு சொல்லக்கூடிய இந்த கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்க்கும்போது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எதிர்பார்ப்பு எல்லாமே இப்போதைக்கு ஒண்ணுதான். எப்போ நமக்கு இந்த சனி நம்மளை விட்டுட்டு தீரும், எப்போ நமக்கு இந்த சனி விலகும், இந்த எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் மனசுக்குள்ளார இருக்கிற கேள்வி இது ஒண்ணுதான். சரிங்களா? இடம் வாங்குவேன், காரு வாங்குவேன், தோட்டம் வாங்குவேன், துறை வாங்குவேன், அரசியலுக்கு பெரிய ஆளாகணும், அது வாங்கணும், இது வாங்கணும், அந்த ஆசையெல்லாம் முழுமையே இல்லைங்க. இப்போதைக்கு இருக்கிற ஆசை ஒண்ணுதான், எப்ப எனக்கு இந்த சனி தீரும், என் தொழில் மாற்றம் நடக்கும், நிம்மதியே இருப்பேன், எனக்கு நோயினுடைய இல்லாம கஞ்சி குடிச்சா கூட சந்தோஷமா எப்ப இருப்பேன். இந்த கேள்வி உங்க மனசுக்குள்ளார இருக்கதா செய்யுதுங்க. இப்படி இருக்கும்போது கும்பராசியில பிறந்தவங்களுக்கு ஜென்மச்சனி, அதாவது முதல்ல 2.5 வருஷம் விரைச்சனியும் 2வது 2.5 வருடம்ன்றது ஜென்மச்சனியும் நடந்துகிட்டு இருந்தது. இந்த மார்ச் மாசம் 29ஆம் தேதியோட உங்களுக்கு பிடிச்ச ஜென்மச்சனி முடிஞ்சு போச்சு. இன்னும் 2.5 வருஷம் தான். 3 2 சேர்ந்தாதான் 7.5 வருடம். அப்ப முதல் 2.5 வருஷம் விரைச்சனி முடிஞ்சது, 2வது 2.5 வருஷம் ஜென்மச்சனி முடிஞ்சது இந்த மார்ச் 29ஓட. இப்ப ஏப்ரல் பிறந்துருச்சு இல்லைங்களா? அப்ப மார்ச் 29ஓட உங்களுக்கு பிடிச்ச இந்த ஜென்மச்சனி முடிஞ்சு போச்சு. நீங்க சந்தோஷப்படலாம். இதுக்கு மேல ஒண்ணு வெறும் 2.5 வருடம் தான். அப்போ அந்த 2.5 வருடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதசனி தான் நடக்கும். அந்த பாதச்சனியும் உங்களுக்கு முடிஞ்சு போச்சுன்னா கிட்டத்தட்ட நீங்க நினைச்சீங்க பாத்தீங்களா, அந்த சனி முடிஞ்சா போதுண்டா சாமின்னு, அந்த சனி உங்களுக்கு முடிய போகுது. இப்படி இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எது செய்யற மாதிரி இருந்தாலும், ஏன்னா ஜாதகம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்னத்தை அடிப்படையா நம்ம பலன்களை சொல்றோம். ஆனா நம்மளோட பொதுவான பலன் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா ராசி வச்சு அடிப்படையா பலன்கள் சொல்றோம். ஏன்னா ராசிக்கு பலன் சொல்றது அது பொது பலனுக்கு தான் பொருந்தும், இண்டிவிஜுவலா சுய ஜாதகத்துக்கு 100% பொருந்தாது. சரிங்களா? அதனால உங்க சுய ஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்குது, நமக்கு திசா புத்தி எப்படி இருக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இது ஏன் சொல்றேன்னா, கிட்டத்தட்ட இவங்க மனசுக்குள்ள இவ்வளவு கேள்விகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேள்விகளுக்கு எல்லாமே பதில் என்னன்னா உங்க ஜாதகம் தான். 90% உங்க திசா புத்தி நல்லா இருக்கணும். அடுத்தது 10% உங்களுடைய கிரக நிலைகள் நல்லா இருக்கணும். அப்பதான் உங்க லைஃப்ன்றது சூப்பரா இருக்கும். சரிங்களா? ஆனா பொது பலன் கேட்டீங்கன்னா மார்ச் 29ஓட ஜென்மச்சனி முடிஞ்சது. பழமொழி சொல்லுவாங்க, ஜென்மத்தில் வந்த சனி செருப்பர் அடிச்சாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஜென்மச்சனி எல்லாம் முடிஞ்சது. இதுக்கு மேல உங்களுக்கு பாதச்சனி தான். முடிஞ்ச திருநள்ளாறுன்றது போயிட்டு வாங்க. ஒண்ணு. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப உங்க ராசிக்கு 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானத்துல பாத்தீங்கன்னா 5 கிரகங்கள் உண்டு. 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 5 கிரகங்கள் உண்டு. முதல்ல வந்தவர் ராகு பகவான், 1 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா இருக்கிறாரு. அடுத்தது சுக்கிர பகவான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா புதன் பகவான், அடுத்தது சூரிய பகவான், இப்ப அடுத்தது மார்ச் 29ஆம் தேதிக்கு போய் சனி பகவான். உங்களுடைய குடும்பஸ்தானத்துல 5 கிரகங்கள் உட்கார்ந்தது உங்களுக்கு நல்ல பலம் சேர்க்கிறாரு. இதை நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுல 2 கிரகம் பாத்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா உச்சம் அடைஞ்சி நல்லது செஞ்சாரு. ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, வக்ரம் ஆயிட்டாரு. உச்சம் அடைஞ்சி வக்ரம் அடைஞ்சிட்டாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் நீச்சம் அடைஞ்சி இப்ப வக்ரம் அடைஞ்சிட்டாரு. ஆனா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி அன்னைக்கு, அதாவதுன்றது ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறார். அப்ப வக்ரம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா கல்விக்கே அதிபதி யாருன்னா இந்த புதன் தான். அப்ப கல்வி நல்லா இருக்கும். படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். 2வது உங்களுக்கு அங்கீகாரம்ன்றது கிடைக்கும். படிச்ச படிப்பு கொண்டான பலன் கிடைக்கும்.
ஏன்னா புதன் பகவான் வந்து கல்விக்கு அதிபதி அவர் தான். அதனால அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாருன்னா படிப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டெம்பரவரியா வேலை செய்யற பர்மனன்ட் ஆகலன்னு சொன்னாலும் சரி, இல்ல வேலையில முன்னேற்றம் இல்லைன்னு சொன்னாலும் சரி, அதாவது வாழ்க்கையில் அந்தவுடைய பலம் இல்லைன்னு சொன்னாலும் சரி, இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 13ஆம் தேதி அன்னைக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறார். 13ஆம் தேதி சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆகும் போது, சுக்கிரன்றது பெண் கிரகம். அப்போ உங்க மனைவிக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒரு மனசுக்குள்ள ஒரு நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி மனைவி நல்ல வேலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு இல்லை, ப்ரமோஷன் இல்லை, டெம்பரவரி வேலை செய்யறாங்க, பர்மனன்ட் ஆகலை, இல்லை எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒத்துமை இல்லைன்னா கண்டிப்பா இதெல்லாம் நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா வண்டி வாகனம் நீங்க வாங்கலாம், மாத்தலாம், இந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க திசாபுத்தி ஜாதகம் நல்லா இருந்தா மாத்தலாம். ஏன்னா இப்ப சுக்கிர பகவான் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார், இதெல்லாம் மாத்தலாம். அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போறாரு. இது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து இப்ப 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போறாரு. உங்களுக்கு நோய் நொடி, இந்த உடல் உபாதிகள், தேவையில்லாம சிரமங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த இடத்துல போய் நீச்சம் அடைகிறாரு. 6ஆம் இடத்துல போன சிரமமான இடம் தான், ஆனா அந்த இடத்துல போய் என்ன பண்றாரு, நீச்சம் அடைஞ்சிடறாரு பாத்தீங்களா. அதனால அந்த சிரமங்கள் கொஞ்சம் குறைச்சு கொடுத்துருவாரு, பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுக்கு வந்து கும்பத்துல, அதாவது மீன ராசியில இருந்து மேச ராசிக்கு போவார். அப்போ உங்களுக்கு 2ஆம் ஸ்தானத்துல இருக்குது. இப்போ 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு தைரியஸ்தானத்துல மேச ராசிக்கு போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு எப்படி சொல்றதுன்னா மனசுக்குள்ளார ஒரு தெம்பு கொடுத்துருவார். அதாவது நம்மளால முடியும், நம்ம சாதிக்கலாம், நம்மளால வாழ முடியும், நம்மளால வளர முடியும், அந்த யோகத்தை உங்களுக்கு முழுமையா கொடுத்துருவார். சரிங்களா. அதே சமயத்திலேயே அந்த ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி வந்து இந்த குரோதி வருடம் முடிஞ்சு அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த விஸ்வாவசு வருடம் பிறக்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு அந்த சூரிய பகவான் வந்து உங்களுக்கு ரிஷப ராசி, அதாவது மேச ராசிக்கு வரும்போது புத்தாண்டு. ஏன்னா உங்களுக்கு இந்த வருஷம் குரோதி வருடத்தில் இருக்க வேண்டிய அந்த சிரமம் கஷ்டம்ன்றது அடுத்த வருஷத்துல கண்டிப்பா உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா இப்போதைக்கு நீங்க நினைக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, ஒவ்வொரு மாசம் பிறக்கும் போதும், ஒவ்வொரு கிரக பயிற்சி ஆகும் போதும், ஒவ்வொரு அதாவது நிவர்த்தி ஆகும் போதும், வக்ரம் ஆகும் போதும் நம்ம நினைக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நம்ம கஷ்டம் எப்ப தீரும், நம்மளுடைய கஷ்டங்கள் விலகி எப்ப நமக்கு ஒரு தெம்பு கொடுக்கும், ஒரு திகிரித்து கொடுக்கும், கடன் இல்லாத நிம்மதியான ஒரு சாப்பாடு எப்ப நமக்கு கிடைக்கும், நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு முன்னாடி மான மரியாதை கௌரவம் இல்லாத நம்ம எப்ப நல்லா வாழுவோம், நமக்குள்ளார இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு இது மட்டும்தான். சரிங்களா. ஏன்னா கும்பராசிகாரங்களுடைய நிலைமை இன்னைக்கு எப்படின்னா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியும்ன்ற இடத்துல தான் இருக்கிறீங்க. ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முதல்ல 2.5 வருஷம்ன்றது பாதச்சனி அனுபவிச்சோம், அடுத்தது 2.5 வருஷம் இப்ப ஜென்மச்சனி இப்பதான் அனுபவிச்சோம், அடுத்தது இன்னும் 2.5 வருஷம் பாதச்சனி இருக்குது. இந்த பாதச்சனி முடிகிற வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில எது செய்யற மாதிரி இருந்தாலும், ஒரு தொழில் தொடங்குறோமா, ஒரு வீடு கட்டுறோமா, ஒரு இடம் வாங்குறோமா, ஒரு போர் போடுறோமா, ஒரு கிணறு வெட்டுறோமா, இல்ல ஒரு சுபகாரியம் பண்றோமா, எது செய்யற மாதிரி இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு, அதாவது இது பண்ணனா அந்த காரியம் சக்சஸ் ஆகுமா இல்ல ஆகாதா, இல்ல ஆரம்பிச்சுட்டு ஏன்டா ஆரம்பிச்சுன்ற மாதிரி குழப்பத்துல போய் முடிஞ்சிருமா. அப்ப இதெல்லாம் முடிஞ்சு நமக்கு நல்லா இருக்கும், பரவாயில்லை அப்படி எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம நிலைமைகள் மாறணும்னா நமக்கு இப்போதைக்கு யாரோட அனுகிரகம் தேவை, சனி பகவானோட அனுகிரகம் தேவை. அந்த சனி பகவான் உங்க ராசிக்கு வந்து கட்டன்றது 2ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, பாதச்சனிக்கு போயிட்டாரு. அப்ப பாதச்சனிக்கு போயிட்டாரு அப்படின்னா திருநள்ளாறு போயிட்டு வந்தா கொஞ்சம் திருப்பம் நடக்குன்றது ஒரு ஐதீகம். 2வது நம்மளுடைய இந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு சால்வ் பண்ணி நம்ம நல்லா இருக்கணும்னா இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டியது ஒண்ணுதான், பொறுமையா இருக்கணும், நின்று நிதானமா ஒரு காரியம் செய்யணும். அதை விட நம்ம சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த காரியத்தை பண்ணணும்னா நமக்கு எந்த தடை இல்லாம நம்ம நிம்மதியா சந்தோஷமா ஒரு ஆரோக்கியமா இருந்துடலாம். என்ன ஒண்ணே ஒண்ணு, ஒரு வெள்ளை சட்டையில பட்ட ஒரு கரும்புள்ளி மாதிரி பாதிக்கிறது என்னன்னா இந்த உடைய சனி மட்டும்தான். பயப்பட வேண்டாம். குரு பயிற்சி ஆனார்னா அடுத்தது வந்து உங்களுக்கு 9ஆம் இடமா உங்க ராசி பார்ப்பாரு, உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா. சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றி.